2026 தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல எல்லா கட்சிகளும் மும்மரமாக தேர்தல் பணிகளை விரைந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக, திமுக, தாவேகா இப்படி எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய தேர்தல் பணிகளை செய்யும் பொழுது நம்மளுக்கும் சில தேர்தல் பணிகளானது இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் குவிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு ஓட்டர் கவுண்ட் இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் தான் விரிவா பார்க்க போறோம். அப்படி முதலாவதாக தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி என்ன, சின்ன தொகுதி என்ன, இதுல யாரு அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க, இங்க ஓட்டர் கவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல பெரிய தொகுதி சின்ன தொகுதி அப்படின்றத எப்படி கணக்கிடுவாங்க, அத பரப்பளவை வச்சு பார்ப்பாங்களா, எவ்வளவு ஏரியா இது கவர் பண்ணுது, அப்படி அதை பெரிய தொகுதின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டா கிடையாது. அது பெரிய தொகுதின்றது ஓட்டர் கவுண்ட் அடிப்படையில தான் சொல்லப்படுது. ரிஜிஸ்டர் ஓட்ஸ் எவ்வளவு இருக்கோ அதன் அடிப்படையில தான் அது பெரிய தொகுதி, இது சின்ன தொகுதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி அடிப்படையில பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டர் கவுண்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னா அது சோழிங்கநல்லூர் தான். சென்னை சோழிங்கநல்லூர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன தோணும், அது ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அர்பன் ஏரியா. சோழிங்கநல்லூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனிஸ், ரெசிடென்ஷியல் காரிடார்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இங்கதான் அதிகமான ரிஜிஸ்டர்ட் ஓட்ஸுமே இருக்கு. எவ்வளவு ஓட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,98,220 ஓட்ஸ் இந்த தொகுதியில மட்டுமே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஹெவி காம்படிஷன் இந்த தொகுதியில யார் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கும், அதிமுக, திமுக. அதே மாதிரிதான் சோழிங்கநல்லூர்லயும் இது வரைக்கும் அதிமுக, திமுக இரண்டு கட்சிகள் தான் ஒரு ஹெவி காம்படிஷன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் இருந்துட்டு இருந்திருக்கு. சோ 2011 பாத்தீங்கன்னா 2011, 16, 21 அப்படின்னு அந்த வரிசையிலே பார்ப்போம். 2011 அதிமுக தான் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. KP கந்தன் இவரு கிட்டத்தட்ட 1,05,385 வாக்குகள் குவிச்சிருக்கிறாரு. 2016 S அரவிந்த் ரமேஷ் திமுகவை சேர்ந்த இவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. 1,47,014 வாக்குகள் குவிக்கப்பட்டிருக்கு. 2021, 2016 ரெண்டுமே எஸ் அரவிந்த் ரமேஷ் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுக தான் கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களையும் வெற்றி பெற்றிருக்கு. 1,71,558 வாக்குகளை குவிச்சிருக்கிறாரு எஸ் அரவிந்த் ரமேஷ். சோ திமுக கடந்த 3 தேர்தல்களை பார்க்கும்போது 2 தேர்தல்கள்ல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இரண்டாவது இடத்துல யார் இருக்கிறாங்க இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 VCK இரண்டாவது இடம். SS பாலாஜி அவர்கள் 78,414 வாக்குகள் குவிச்சிருக்கிறாரு. 2016 பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சேர்ந்த சுந்தரம் தான் இரண்டாவது இடம். 1,38,101 வாக்குகள் குவிச்சிருக்கிறாரு. 2021 கந்தன் 1,36,153 வாக்குகள் குவிச்சிருக்கிறாரு. சோ இரண்டாவது இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பெரும்பான்மையாக இருந்திருக்கிறாங்க. இரண்டாவது இடத்துல 2011 VCKவும் இருந்திருக்காங்க. சோ இங்க ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு வரும்போது திமுக தான் அதிகமான பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க, அதிகமான தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஸ்ட்ரைக் ரேட்ல அதிகமான பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க, அதிகமான தேர்தல்கள்ல வெற்றி பெற்று. 2021 சோழிங்கநல்லூர் தொகுதியில எவ்வளவு வாக்குகள் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,88,355 வாக்குகள் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 55% இங்க வாக்குகள் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. 6,98,820 வாக்குகள்ல கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் தான் வாக்குகளே செலுத்தி இருக்காங்க. சோழிங்கநல்லூர் தொகுதியில மக்கள் அவ்வளவா வாக்கு செலுத்துறது இல்ல, பாதிக்கு பாதி தான் வாக்குகளே செலுத்துறாங்க. சோ இந்த தேர்தலையாச்சும் கரெக்டா கணிச்சு போய் வாக்குகளை செலுத்த தவறிடாதீங்க. பாதிக்கு பாதி ஓட்ஸ் போல் பண்ணாமலே இருக்கு சோழிங்கநல்லூர் தொகுதியில. இருக்கிறதுலே பெரிய தொகுதி அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய சோழிங்கநல்லூர்ல பாதிக்கு பாதி தான் ஓட்ஸே மக்கள் போடுறாங்க. இருக்கிறதுலே சின்ன தொகுதி அப்படின்றத அடுத்ததாக பார்ப்போம். கீழ்வேலூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் அப்படின்ற தொகுதி தான் இருக்கிறதுலே சின்ன தொகுதியாக பார்க்கப்படுது. இங்க 1,72,140 வாக்குகள்ல இருந்து 1,78,000 வாக்குகள் வரைக்கும் கணக்கிடப்படுது. சோ 2021 அடிப்படையில பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,72,140 வாக்குகள் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த தொகுதியினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கெடியூல் காஸ்ட் ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூவன்சியா இது இருக்குது. சோ இது ஒரு ரிசர்வ்டு தொகுதியாக இருந்து வருது. 2011, 16, 2021 அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 2011 CPM கட்சியை சேர்ந்த மகாலிங்கம் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 59,402 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. 2016 திமுகவை சேர்ந்த மதிவாணன் 61,999 வாக்குகள் குவிச்சிருக்கிறாங்க. 2021 CPM கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. மாலி அப்படின்றவங்க 67,988 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க 2021. சோ அதிகப்படியாக CPMமும் திமுகவும் தான் ரிசர்வ்டு தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட்
அப்படின்னு வரும்போது சிபிஎம்மும் சரி திமுகவும் 50% ஈக்குவலா தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. செகண்ட் பிளேஸ்ல யூஸ்வலாவே வந்து பிஎம்கேவும் 2021 பிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. வடிவேல் ராவணன் கிட்டத்தட்ட 51,003 வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாரு. 2016 இரண்டாவது இடம் பிடித்தது வந்து மீனா, அதிமுகவை சேர்ந்த மீனா 51,829 வாக்குகள். 2011 சிபிஎம் தான் முதலிடம், மகாலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இரண்டாவது இடத்துல திமுக 58,678 வாக்குகள் வந்து குவிச்சிருக்கிறாங்க. மதிவாணன், திமுகவை சேர்ந்த மதிவாணன் 2016 இவர் தான் ஜெயிக்கிறாரு. 2011 இரண்டாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்கிறாரு மதிவாணன். சோ இப்படி சிபிஎம்மும் திமுகவும் தான் ரிசர்வ்டு தொகுதியான கீழ்வேலூர்ல வந்து அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இங்க போல் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 83% வந்து வாக்குகள் வந்து செலுத்தி இருக்கிறாங்க. ரிசர்வ்டு தொகுதியான கீழ்வேலூர்ல 83% மக்கள் வாக்குகள் செலுத்துறாங்க. சோழிங்கநல்லூர்ல தான் மக்கள் பாதிக்கு பாதி வந்து வாக்குகள் செலுத்துறாங்க. சோழிங்கநல்லூர் தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தவறாம இந்த முறையை வாக்கு செலுத்திருங்கிற உங்களோட போல் பெர்சன்டேஜை கண்டிப்பா அதிகப்படுத்துங்க. ஏன்னா அது நம்மளுடைய தலையாய கடமை அப்படின்றது. அடுத்ததாக கீழ்வேலூர் அசம்பிளியில பொறுத்த வரைக்கும் இருக்கல சின்ன தொகுதி அப்படின்னு பார்த்தோம். சின்ன தொகுதின்னு வரும்போது ஹார்பர் தொகுதியுமே, சென்னையில இருக்கக்கூடிய ஹார்பருமே வந்து சின்ன தொகுதியாக தான் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா அங்க எவ்வளவு ரிஜிஸ்டர்டு ஓட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயுமே கிட்டத்தட்ட 1,72,624 வாக்குகள் தான் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. சோ சின்ன தொகுதிகள்னு வரும்போது கீழ்வேலூருமே வந்து சின்ன தொகுதியாக தான் பார்க்கப்படுது. ஹார்பருமே சேம் லெவல் ஆஃப் ஓட்ஸ், ஒரு சின்ன வித்தியாசம் தான் வந்து இருக்கு. சோ தமிழ்நாட்டினுடைய சின்ன தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா கீழ்வேலூர் மற்றும் ஹார்பர், சென்னையில இருக்கக்கூடிய ஹார்பர் தொகுதியுமே சின்ன தொகுதி தான். சோ சின்ன தொகுதியான ஹார்பர்ல வந்து 2021 திமுகவை சேர்ந்த சேகர் பாபு அவர்கள் தான் வெற்றி பெறாங்க. கிட்டத்தட்ட 51,317 வாக்குகள் வந்து குவிக்கிறாங்க. இரண்டாவது இடத்துல பாஜக இருக்கிறாங்க. ஹார்பர் தொகுதியில 2021 எலெக்ஷன்ல வினோஜ் பி செல்வம் அவர் தான் வந்து பாஜக தலைமையில வந்து நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 32,043 வாக்குகள் வந்து பெற்று இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. 2016 திமுகவை சேர்ந்த சேகர் பாபு அவர்கள் தான் வெற்றி பெறாங்க. கிட்டத்தட்ட 42,071 வாக்குகள் வந்து குவிக்கிறாங்க. இரண்டாவது இடத்துல அதிமுக ஸ்ரீனிவாசன் வந்து இருக்கிறாரு. 37,235 வாக்குகள் வந்து குவிச்சிருக்கிறாரு 2016 எலெக்ஷன்ல. 2011 பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சேர்ந்த பலகருப்பையா அவர்கள் வந்து வெற்றி பெறாங்க. 2011 கிட்டத்தட்ட 53,900 வாக்குகள் வந்து குவிக்கிறாரு. 2011 இரண்டாவது இடம் பெற்றது வந்து திமுக அல்தப் ஹுசைன், கிட்டத்தட்ட 33,603 வாக்குகள் வந்து குவிக்கிறாங்க. சோ ஸ்ட்ரைக் ரேட்னு வரும்போது திமுக தான் வந்து அதிகமான பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 75% திமுக தான் ஹார்பர்ட் தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வெறும் 25% தான் வந்து ஸ்ட்ரைக் ரேட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு கூட சொல்லலாம். சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று அங்க தனக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த தேர்தலில் அந்த பெஞ்ச் மார்க்லாம் உடைக்கப்படுமா, இல்ல சேகர் பாபு அவர்கள் தொடர்ந்து அவருடைய பெஞ்ச் மார்க்கை கண்டினியூ பண்ண போறாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி ஹார்பர்ல கிட்டத்தட்ட 10 முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 1977 இருந்தே ஒரே முறை தான் ஜெயிச்சிருக்காங்க. 2011 பலகருப்பையா அவர்கள் மட்டும் ஜெயிச்சதுதான் அதிமுகவினுடைய ரெக்கார்டாகவே இருக்கு. சோ இந்த மாதிரி திமுகவினுடைய கோட்டைகள் எல்லாம் எப்படி இந்த தேர்தலில் மாற்றி அமைக்க போதா, இல்ல அதே தான் கண்டினியூ ஆக போதா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ இந்த தொகுதியும் சரி, சின்ன தொகுதிகளில் கூட போல் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூர்ல தான் வந்து கம்மியான பெர்சன்டேஜ் இருக்கு. எதுக்கு திருப்பி இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓட் வந்து நம்ம கண்டிப்பா செலுத்த வேண்டிய ஒரு கடமை. 5 வருடம் ஒரு முறை தான் நம்ம ஓட்டே போட போறோம். அடுத்ததாக எந்த தொகுதியை பத்தி பேசினா கரெக்டா இருக்கும், எந்த தொகுதியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க, இது யாருடைய கோட்டை அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. எந்த தொகுதியை பத்தி பேசலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. நன்றி.